நம்முடைய புதிய ஆக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வேத வார்த்தையில் மறைந்திருக்கும் உண்மைகள், ரகசியங்கள் மற்றும் வெளிப்படுத்தல்களை கண்டறிந்து அன்றாட வாழ்க்கையை பற்றிய எமது கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் இந்த பிரயாணத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஒன்றாக இணைந்தவர்களாய் தாம் படைத்த சூழலை நிலைநாட்டவே அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் ஆதாமை தனது பிரதிநிதியாக செயல்பட உருவாக்கினார். தேவ சாயல் என்பதற்கு லத்தீன் மொழியில் இமாகோ தேய் எனவும் எபிரேய மொழியில் செலேம் எலோஹிம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதன் கருத்து மனித குலத்தில் பொதிந்த தேவனின் சாயலாகும். இந்த தெய்வீக சாயல் மற்ற படைப்புகளில் இருந்து மனிதனை வேறுபடுத்துவது பூமியின் மீது தேவனின் ஆளுகை மற்றும் அதிகாரத்தை அவர்களுக்கூடாக வெளிப்படுத்தவே ஆகும். தேவன் ஆதாமை பூமியின் மண்ணில் இருந்து தூசியில் இருந்து படைத்தார். ஆதாமை படைத்தவுடன் அவனுக்கென்று விசேஷமாக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கூறினார்.